அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இன்றைய தினம் நான் பேச இருப்பது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் 9 ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஆடை விவகாரம் தொடர்பான பிரச்சனை. அவர்கள் தற்போது தற்காலிகமாக கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு பணிக்காக சென்ற போது பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலர் மாலை அணிக்கப்பட்டு அவர்கள் வரவேற்பு அளிக்கப்பட்டனர். அந்த காட்சிகளை நாங்கள் இப்போது பார்ப்போம். எங்க வேலைக்கு போனாலும் துணிச்சலா நிக்கணும். வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே பணியாற்ற மறுக்கப்பட்டவர்கள் கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் பணியாற்றுவதற்கு வரவேற்கப்பட்டிருக்கின்றார்கள், அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. அதாவது ஒரே நாட்டிலே ஒரே ஊரிலே அரசாங்க வைத்தியசாலையிலே இருவேறு விடயங்களை முறைகளை பின்பற்றுகிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. இதேபடியோ சுகாதார அமைச்சு இந்த சீருடை விடயத்திலே ஒரு நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை வேறு வைத்தியசாலைக்கும் செல்லும். கடந்த காலங்களிலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இது சிறுபான்மையினங்களான நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புத்திஜீவிகளும் சமூக ஆர்வலர்களும் மத தலைவர்களும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். எங்களுக்குள் பிரச்சனைகள் இருந்தால் அதை கலந்துரையாடி செய்யலாம். அதே நேரம் இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலையிலே அதாவது வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே ஊழியர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். ஆகவே அது தொடர்பான பல பிரதிவாதங்கள் இருக்கின்றன. அவ்வாறு முடியுமா என்ற சந்தேகமும் இருக்கிறது. அல்லது இது திட்டமிட்ட ஒரு வேலையா என்ற சந்தேகமும் எல்லோர் தரப்பிலும் இருக்கிறது. இது தொடர்பாகவும் இனி வரக்கூடிய காலங்களிலே விடயங்கள் வெளிவரும். எதைப்படியோ நாங்கள் ஒற்றுமையாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுகாதார அமைச்சரோடும் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அதன் போது சுகாதார அமைச்சர் குறுகிய கால நடவடிக்கையாக தற்போது தற்காலிக இடமாற்றம் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி வைத்தியசாலையின் அன்றாட செயற்பாடுகளை சீராக நடத்துவதற்கு வசதியாகத்தான் அந்த ஊழியர்கள் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். அதோடு ஏனைய ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். தீர்ப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனை ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் பரவாமல் இருக்கும்.